தயாரிப்பு திட்டமிடல் மற்றும் மேம்பாடு. ஏ. தயாரிப்பு திட்டமிடல். தயாரிப்பு திட்டமிடல் என்பது எந்த தயாரிப்பை, யாருக்காக, ஏன், எப்படி தயாரிக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதாகும். தயாரிப்பு உண்மையில் உருவாக்கப்படுவதற்கு முன்பு எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் இதில் அடங்கும். தயாரிப்பு திட்டமிடலில் முக்கிய படிகள். 1. வாடிக்கையாளர் தேவைகளை அடையாளம் காணவும். வாடிக்கையாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளவும். எடுத்துக்காட்டு, வாடிக்கையாளர்கள் நீண்ட பேட்டரி ஆயுள் கொண்ட தொலைபேசியை விரும்புகிறார்கள். 2. சந்தை வாய்ப்புகளை பகுப்பாய்வு செய்யவும். போட்டியாளர்கள் தேவை, விலை நிர்ணயம், தொழில்நுட்ப போக்குகளை படிக்கவும். எடுத்துக்காட்டு, தற்போது எந்த பட்ஜெட் தொலைபேசியும் 7000 mAh பேட்டரியை வழங்குவதில்லை. 3. தயாரிப்பு நோக்கங்களை அமைக்கவும். நிறுவனம் எதை அடைய விரும்புகிறது, லாபம், சந்தை பங்கு, புதுமை. எடுத்துக்காட்டு, 10,000 ரூபாய்க்கு கீழ் பட்ஜெட் ஸ்மார்ட்போன் சந்தையை பிடிக்கவும். 4. தயாரிப்பு யோசனைகளை உருவாக்கவும். தனித்துவமான கருத்துக்கள் மற்றும் அம்சங்களை பற்றி சிந்தியுங்கள். எடுத்துக்காட்டு, 5 நாள் பேட்டரி காப்புப்பிரதியுடன் நீடித்த தொலைபேசியை உருவாக்குவோம். 5. சிறந்த யோசனையை திரையிட்டு தேர்ந்தெடுக்கவும். லாபகரமான மற்றும் சாத்தியமான யோசனையை தேர்வு செய்யவும். எடுத்துக்காட்டு, அதிக பேட்டரி திறன் கொண்ட தொலைபேசி யோசனை தேர்ந்தெடுக்கப்பட்டது. 6. தயாரிப்பு விவரக்குறிப்புகளை தயாரிக்கவும். அம்சங்கள், வடிவமைப்பு, அளவு, பொருட்கள், செயல்திறன் போன்றவற்றின் இறுதி பட்டியல். எடுத்துக்காட்டு, 6.5 இன்ச் டிஸ்ப்ளே, 7000 mAh பேட்டரி, 50 MP கேமரா, 9999 ரூபாய். பி. தயாரிப்பு மேம்பாடு. தயாரிப்பு மேம்பாடு என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட யோசனையை உண்மையான, வேலை செய்யும், சந்தைக்கு தயாராக உள்ள தயாரிப்பாக மாற்றும் செயல்முறையாகும். தயாரிப்பு மேம்பாட்டில் முக்கிய படிகள். 1. கருத்து மேம்பாடு. தயாரிப்பின் விரிவான வடிவமைப்பு. எடுத்துக்காட்டு, புதிய ஸ்மார்ட்போனின் ஓவியங்கள் மற்றும் 3D மாதிரிகள். 2. முன்மாதிரி உருவாக்கம். தயாரிப்பின் முதல் பதிப்பு அல்லது மாதிரி. எடுத்துக்காட்டு, செயல்திறனைச் சரிபார்க்க ஒரு சோதனை தொலைபேசி தயாரிக்கப்படுகிறது. 3. தயாரிப்பு சோதனை. தொழில்நுட்ப சோதனைகள் கூட்டல் குறி வாடிக்கையாளர் கருத்து. எடுத்துக்காட்டு, பேட்டரி ஆயுள், கேமரா ஆயுள் ஆகியவற்றைச் சோதிக்கவும், பயனர் கருத்துகளைப் பெறவும். 4. இறுதி வடிவமைப்பு உண்மை குறி பொறியியல். மேம்பாடுகளைச் செய்து உற்பத்திக்கான தயாரிப்பை இறுதி செய்யவும். எடுத்துக்காட்டு, வெப்பமூட்டும் சிக்கலை மேம்படுத்துதல், பின்புற பேனலை வலுப்படுத்துதல். 5. முன்னோடி உற்பத்தி. பெருமளவிலான உற்பத்தி திறனை சோதிக்க வரையறுக்கப்பட்ட அளவில் உற்பத்தி செய்தல். 6. வணிக உற்பத்தி. பெரிய அளவிலான உற்பத்தி தொடங்குகிறது. 7. சந்தையில் அறிமுகப்படுத்துதல்.